ஹலோ எவ்ரிவன், நான் ஜெனிஷ் செவரிஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அர்ஜுனும் விஜயகாந்த் அவங்க ப்ரைமில் சண்டை போட்டாங்கன்னா யார் ஜெயிப்பான்னு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அர்ஜுனை பற்றி பார்க்க போகிறோம். அர்ஜுன் ப்ரூஸ்லியை பார்த்து தான் நம்மளும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு நினச்சாரு. நம்ம எப்படியாச்சும் அடுத்த ப்ரூஸ்லியா இருந்தோன்னு வெறித்தனமாக கராத்தே பறித்து பிளாக் பெல்ட்டும் எடுத்தார். ஸோ அர்ஜுன் ஃபஸ்ட்டு நடித்த கன்னட படத்துலலாம் ப்ரூஸ்லியை தான் இமிட்டேட் பண்ணியிருப்பார். அர்ஜுன் சின்ன வயசுலேயே கராத்தே படிச்சதுனால காலில் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. அதை வச்சு நல்ல ஹை கிக்ஸ் எல்லாம் பண்ணுவார். இந்த காம்பினேஷனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரே டேக்கில் எடுத்தார். நம்ம ஆக்ஷன் கிங்கை பற்றி பார்த்தாச்சு. இனி கேப்டன் விஜயகாந்தை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஆளோட சைஸை வச்சு அவனை எடை போடக்கூடாது. அவனுக்கு உள்ளே என்ன இருக்கோ அதுதான் முக்கியம். விஜயகாந்துக்கு ஃபேன்ஸ் வர்றதுக்கு காரணமே விஜயகாந்தோட ஃபைட் சீன்ஸை வச்சுட்டான். அப்புறம் விஜயகாந்த் கராத்தே எல்லாம் படிக்கல, நாத்துபுரத்தில் உள்ள கலையெல்லாம் படித்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அர்ஜுனா விஜயகாந்த் தான் கண்டிப்பாக விஜயகாந்த் தான் ஜெயிப்பார். 90s அர்ஜுனுக்கு பிறத்தவரை விஜயகாந்துக்கு பிறந்தான் ரொம்ப நல்லா ஓடி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ஃபைட் சீன்ஸ்னால தான். அப்புறம் அர்ஜுனோட விஜயகாந்த் தான் இன்னும் நல்ல கஷ்டமான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்காரு. ஆனால் நம்ம அர்ஜுனை ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவருக்கு பொண்ணுக்கு கூட 30 வயசு ஆயிட்டு. ஆனால் இன்னும் அர்ஜுன் 6 பேக்ஸ் எல்லாம் வச்சு ஃபிட்டாக தான் இருக்கார். ஆனால் விஜயகாந்துக்கு முந்தி உள்ள ஃபிட்னஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு. ஆனால் அவங்க ப்ரைமில் சண்டை போட்டால் கண்டிப்பாக கேப்டன் தான் ஜெயிப்பார். ஸோ த வின்னர் இஸ் கேப்டன் விஜயகாந்த். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். திஸ் இஸ் ஜெனிஷ் செவரிஷ் சைனிங் ஆஃப். Oh.